குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது வேட்புமனுவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேரடியாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவரிடம் தற்போது வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். பிரதமரே அவருக்கான வேட்புமனுவை கொடுப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், அதாவது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃப்ளோர் லீடர்ஸ், ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் லீடர்ஸ் எல்லாருமே வரணும்னு நேற்றே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது வேட்புமனுவை சமர்ப்பித்திருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன். அந்த பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லாம பாஜகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அதே போல ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவரும் உடன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல அதிமுக சார்பாக தம்பிதுரை அவரும் அந்த டயஸ்ல இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே போல தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய கட்சி நிர்வாகிகள், நாடாளுமன்ற மற்றொரு விவகாரத்துறை அமைச்சர், அதாவது இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் ஆகியோர் எல்லாருமே இந்த இதுல உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாளைய தினம் இந்தியா கூட்டணி சார்பாக சுரேந்தர் ரெட்டி அவரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் தனது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டவர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியை தான் நேரலையில பார்த்துட்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காங்களா? இல்ல, நேற்று முதலமைச்சர் இரவு ஒரு விருந்து கொடுத்திருந்தார். அந்த விருந்துல இப்பவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம இந்தியா கூட்டணி வேட்பாளரை சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தனது எக்ஸ்பக்க வாயிலாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். வெளிப்படையாக யாரும் இதுவரையும் கருத்து சொல்லவில்லை என்றாலும் இந்தியா கூட்டணியினுடைய முடிவுதான் என்னுடைய முடிவு என்று ஏற்கனவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். அது முதலமைச்சரின் நேற்றைய முடிவு எதை நோக்கி இருந்தது என்று நாம் பார்த்தோம். சுதர்சன் ரெட்டியை ஆதரிப்பது, அந்த நிலைப்பாட்டை ஆதரிப்பது என்பதை, இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளரை ஆதரிப்பது என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரிப்பார்கள் என்றுதான் நமக்கு தகவல் இருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருந்தால தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு தான் கொஞ்சம் நெருக்கடியாக அவங்க மாநிலத்துல இருக்கும். ஏன்னா அவங்க மாநிலத்தில இருந்து எதிர்கட்சி சார்பாக அவங்க வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறதால அவங்களுக்கு தான் ஒரு நெருக்கடி வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் அவங்களை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே அறிவித்தபடி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்றத சந்திரபாபு நாயுடுவுமே சொல்லியிருக்காரு. ஆகையால் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவருக்கான முழு ஒத்துழைப்பை தருவோம் என்பதை அறிவிச்சிருக்காங்க. அதன்படிதான் இன்னைக்கே வேட்புமனு தாக்கல்ல அதோடைய ஃப்ளோர் லீடர் எல்லாம் இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. அதே போல சிராக் பாஸ்வான் போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகள், அதாவது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அதனுடைய ஃப்ளோர் லீடர்ஸும் இந்த வேட்புமனு தாக்கல்ல கலந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சுபாஷ், இந்த மாதிரியான முக்கியமான தருணத்தில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அப்படின்ற கணிக்கப்படக்கூடிய ஒரு சில கட்சிகள், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுடைய ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்றது இருக்கும் டுவர்ட்ஸ் பாஜகவை நோக்கி. அந்த மாதிரி ஏதாவது இப்போ சமிக்கைகள் தென்படுதா? புதிய கட்சிகள் பாஜக கூட்டணியில் சேரலாம் அப்படின்னு அதிமுகவுடைய பூச்சை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை, அதற்கான சமிக்கை ஏதாவது கட்சிகள் காட்டியிருக்காங்களா?
இல்ல அவங்க இது அரசியல் நோக்குல பார்த்தோம்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி தான் இந்த நகர்வை நகர்த்துவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்றால், சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்தவர், அவருக்கு திமுக உட்பட எல்லோரும் வாக்களிக்கணும், அவங்க அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி எடுத்திருக்கக்கூடிய முடிவின்படி திமுக செயல்பட இருக்கிறது. தற்போது பார்க்கக்கூடிய காட்சி சிபி ராதாகிருஷ்ணனுடைய மனுக்களில் அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை அதனுடைய செக்ரட்டரி, நாடாளுமன்ற செக்ரட்டரி பார்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரும் அதை கொடுத்திருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் ஜே.பி. நட்டா, அமித்ஷா அவர்கள், தம்பிதுரை, இவங்க எல்லாருமே வரிசையா உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆகவே நீங்க கேட்டது போல இந்த கூட்டணிக்கு புது கட்சிகள் வருவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு தேவா. ஏனென்றால் தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அவங்க டிசம்பர் அல்லது ஜனவரியில தான் சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், பிளவுகள் அதுவும் சரி செய்யப்பட்டு அவங்களும் அவங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த இரு கட்சிகளுடைய முடிவு மிக முக்கியமான ஒரு முடிவாக இந்த தேர்தலில் கவனம் கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கான வாய்ப்புகள், ஓட்டளிப்பதற்கான வாய்ப்புகளோ அல்லது அவங்களுக்கான சொல்லக்கூடிய விஷயங்களோ இதுல இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு தங்களது ஆதரவு இருக்குமா என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தேவா. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.